அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கியாமத்து நாளில் முதலாக தனக்கு பாதகமான தீர்ப்பை பெறுபவர்களில் அல்லாஹ் தாலாவுடைய பாதையில் உயிரிழந்தவரும் ஒருவர். அல்லாஹ் தாலாவின் முன் அவரை கொண்டு வரப்படும். அவருக்கு கொடுக்கப்பட்ட அருள் பாக்கியங்களை அல்லாஹ் தாலா எடுத்து கூறுவான். அவரும் அதை ஒப்புக்கொள்வார். இந்த பாக்கியங்களுக்காக நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் தாலா கேட்பான். நான் உன்னுடைய பொருத்தத்திற்காக போரிட்டு உயிரிழந்தேன் என்பார். நீ பொய் சொல்கிறாய், மக்கள் உன்னை வீரன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக போர் செய்தாய், அவ்வாறே சொல்லப்பட்டுவிட்டது என்று அல்லாஹ் தாலா கூறுவான். பிறகு அவருக்கு முன் தீர்ப்பு வாசிக்கப்பட்டு அவர் முகக்குப்புற இழுத்து செல்லப்பட்டு நரகத்தில் வீசி எறியப்படுவார். நவுதுபில்லாஹ் மின்ஹா. இரண்டாவது மனிதர் மார்க்க கல்வியை கற்று பிறகு கற்பிப்பார். மேலும் குர்ஆனை ஓதியவர் அவர் அல்லாஹ் தாலாவின் முன் கொண்டு வரப்படுவார். அவருக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்களை அல்லாஹ் தாலா எடுத்துரைப்பான். அவரும் ஒப்புக்கொள்வார். இந்த பாக்கியங்களுக்காக நீ என்ன வேலை செய்தாய் என்று அல்லாஹ் தாலா அவரிடம் கேட்பான். நான் உனது பொருத்தத்திற்காக மார்க்க கல்வியை கற்று பிறருக்கு கற்பித்தேன். உனது பொருத்தத்திற்காகவே சிறப்புமிக்க குர்ஆனை ஓதினேன் என்பார். அவர், நீ பொய் சொல்கிறாய், மக்கள் உன்னை ஆலிம் என சொல்ல வேண்டும் என்பதற்காக இல்மை கற்றாய், மக்கள் உன்னை காரி என சொல்ல வேண்டும் என்பதற்காக குர்ஆனை ஓதினாய், அல்லாஹ் அது அவ்வாறே சொல்லப்பட்டு விட்டது என்பான். பிறகு அவருக்கு முன் தீர்ப்பு வாசிக்கப்பட்டு அவர் முகக்குப்புற இழுத்து செல்லப்பட்டு நரகத்தில் தூக்கி எறியப்படுவார். மூன்றாவது மனிதர் செல்வந்தர். அவருக்கு அல்லாஹ் தாலாவின் உலகில் மிகுந்த செல்வம் கொடுத்திருந்தான். மேலும் அனைத்து வசதிகளையும் வழங்கியிருந்தான். அவர் அல்லாஹ் தாலாவின் முன் கொண்டு வரப்படுவார். அவருக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்களை அல்லாஹ் தாலா எடுத்து கூறுவான். அவர் அதை ஒப்புக்கொள்வார். இந்த பாக்கியங்களுக்காக நீ என்ன வேலை செய்தாய் என்று அல்லாஹ் தாலா கேட்பான். நீ செலவழிக்க சொன்ன வழிகள் எல்லாம் நீ கொடுத்த பொருட்களை உன் பொருத்தத்திற்காக செலவிட்டேன் என்று சொல்வார். நீ பொய் சொல்கிறாய், மக்கள் உன்னை கொடைவள்ளல் என சொல்ல வேண்டும் என்பதற்காக நீ செலவழித்தாய், அவ்வாறே சொல்லப்பட்டு விட்டது என்பான். பிறகு அவருக்கும் முன் தீர்ப்பு வாசிக்கப்பட்டு அவர் முகக்குப்புற இழுத்து செல்லப்பட்டு நரகத்தில் வீசி எறியப்படுவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக தாம் கேட்டதாக ஹல்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இடம்பெற்றிருக்க நூல் முஸ்லீம். இந்த 3 விஷயமே நம்ம இந்த உலகத்திலே நம்ம நிறைய பார்க்குறோம். நம்மளே எடுத்துக்கிட்டாலும் இந்த விஷயம்லாம் நமக்கும் நடந்திருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், இதை செய்வோம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு செய்கிற நோக்கம் எப்படியா இருக்கும், அடுத்தவங்க நம்ம பார்க்கணும், முகஸ்துதிக்காக நம்ம செய்கிறோம். அப்படி செய்யாமல் அல்லாஹ் ஒருவனுக்காக செஞ்சால் மட்டும்தான் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா ஏற்றுப்பான். இதே மக்களுக்காக உலகத்தில் நம்மளை எல்லாரும் பாராட்டுங்கிறதுக்காக நம்ம செஞ்சோன்னா அல்லாஹ் தஆலா அது இந்த உலகத்துலேயே அதோட பாராட்டும். நம்ம என்னென்ன கேட்டோமோ அது இந்த உலகத்துலேயே கிடச்சா நாளைக்கு மறுமையில் எதுவுமே கிடைக்காது. நம்ம ரொம்ப கேவலப்பட்டு தான் போய் நிற்போம் இன்ஷா அல்லாஹ். அதனால் அதிகமான முறையில் அல்லாட்ட தௌபா செஞ்சு, இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ செஞ்சுருக்கலாம். அதுக்காக அல்லாஹ் தஆலாட்ட இந்த நேரத்தில் நம்மளுக்கு மன்னிப்பு கேட்டு தௌபாவில் அதிகமாக தௌபா தேடி அல்லாட்ட நம்ம இனிமேல் செய்கிற விஷயங்கள், இதுக்கப்புறம் செய்ய போகிற எல்லா விஷயத்துலையுமே முகஸ்துதிங்கிறத கொஞ்சம் கூட இல்லாமல் கடுகளவு கூட பெருமை மனசில் இல்லாத அளவுக்கு நம்ம மனசை தூய்மையாக்கி இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்கிட்ட அமல் செஞ்சு அல்லாஹ் சந்தோஷப்படுத்துகிறவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதை கொண்டு தான் அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையில் சிறந்த அந்தஸ்தை நம்ம அனைவருக்கும் தருவான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.